இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். 3 பிராக்கெட்ல p ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு p பிராக்கெட்ல p பிளஸ் 5. 3 பிராக்கெட்ல p ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு p பிராக்கெட்ல p பிளஸ் 5. இதை ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மாற்றுவோம். அதுக்கப்புறம் p ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 3 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்றேன். 18 p இன்ட்டு p ஸ்கொயர் p இன்ட்டு 5 5p எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரேன். 3p ஸ்கொயர் மைனஸ் 18 இது இந்த சைடு வரும்போது மைனஸ் p ஸ்கொயர், இது இந்த சைடு வரும்போது மைனஸ் 5p ஈக்குவல் டு இந்த சைடு எதுவுமே இல்லை, 0 ஆயிடுச்சு. 3p ஸ்கொயர் மைனஸ் p ஸ்கொயர் 2p ஸ்கொயர் மைனஸ் 5p மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இப்போ இது பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. p ஸ்கொயர் கிட்ட இருக்க கோஎபிசியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு மைனஸ் 18 மைனஸ் 36 சென்டரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் 5. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 36 அப்படின்னு வரணும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்கணும். 9 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் 9 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு மைனஸ் 36 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு மைனஸ் 5 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. 2p ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் எடுத்துக்கூடாது, வெறும் 2p மட்டும் எடுத்துக்கணும். 2p மைனஸ் 9 2p பிளஸ் 4. ஓகேவா? ரெண்டுமே ஒரே டேபிள்ல வரும் அப்படின்னா அதை இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். 2p மைனஸ் 9 அப்படியே வந்துருச்சு. இது ரெண்டுமே 2 டேபிள்ல வரும். ஸோ அதை கேன்சல் பண்ணோம்னா p பிளஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக இதை நான் எழுதிக்கலாம். 2p மைனஸ் 9 p பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுக்கு ஒரு வாட்டி 0 வரும், இதுக்கு ஒரு வாட்டி 0 வரும். 2p மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. 2p ஈக்குவல் டு 9. p is equal to 9/2. அடுத்து இங்கே p plus 2 equal to 0. p is equal to minus 2. So p ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9/2, minus 2. p ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.